நான் வந்து செகண்ட் ட்ரை நான் இது ஃபஸ்ட்டு மக்களே நான் வந்து இப்போ வந்து என்ன தெரியுமா பண்ணிகிட்ருக்கேன், உட்காந்துருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹோட்டல்னு சொல்ல முடியாது, ரூமில் போய் தங்கணும். தங்கிட்டு என்ன தெரியுமா பண்ணால், தங்கி முடிச்சுட்டு அப்படியே நேராக வந்து தங்கி அடுத்த நாள் காலையில் ஏந்திரிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு போய் பார்த்தா செம்ம கூட்டம். முடியல, 1 மணி நேரம் 3 மணி நேரம் நின்றுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு டே வந்து பார்த்து முடிச்சுட்டு திருப்பி வந்து வேறு ஹோட்டலில் போட்டுட்டோம். அந்த ரூம் அது ஒரு ரூம் தான், அது ஒரு ரூம் மாதிரி தான். இது வந்து ஒரு ரூமு அப்புறம் வாஷ்ரூம் இருக்குது. அது ஜஸ்ட்டு ஒரு ரூமு வாஷ்ரூம் ரொம்ப குட்டியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பெருசாக ஒரு ரூமுக்கு வந்துட்டோம். லஞ்ச் சாப்பிட்டோம், இங்கே வந்து இருக்கோம். இப்போ வந்து செகண்ட் ட்ரை 5 மணிக்கு வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்த கிளிப்ஸ்லாம் கூட வரும். ஸோ அந்த கிளிப்ஸும் வரும், இதுவும் வரும். ஸோ இப்போதைக்கு பாய். நான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, தூங்கி எழுந்திரிச்சு செகண்ட் ட்ரை பண்ண போகிறேன். கிரிவலம் வந்து நாங்கள் போகல, காரில் தான் போனோம். ஸோ நேற்றுக்கு கிரிவலம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து கோயிலுக்குள்ளே போனால் நான் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு சார்ஜ் இல்லைனால கோயில் வந்து பார்த்துட்டு உள்ளே போனோம். சத்தியமாக முடியல. 5 hours நின்றோம். காலைல 5 மணிக்கு போயிட்டு 12 மணி 1 மணிக்கு தான். ஆனால் சாமியை வந்துட்டு பார்க்க முடியல. செம்ம க்ரௌடு மார்னிங்கு. அதனால் ஈவினிங் வந்து எப்படி இருந்தாலும் உள்ளே போயிட்டு 8 மணிக்கு வெளில சாத்திடுவாங்க. 10 மணிக்கு எப்படி இருந்தாலும் நல்லா வெளில போகணும். நாங்கள் அந்த கான்செப்டில் என்ன தெரியுமா பண்ண போகிறோம், சாமியை பார்த்துட்டு எல்லாம் வெளில தள்ளி விட்ருவாங்களே, அது முதல்ல சாமியை பார்ப்போம். சீக்கிரமாக சாமியை பார்த்துட்டு வெளில வரணும் தான் பிளான். ஸோ இது செகண்ட் டே. ஸோ இப்போதைக்கு பாய். மத்தியானம் 5 மணிக்கு பார்க்கலாம். 5 மணி ஆச்சு. எல்லாம் ரெடி ஆகிட்டோம். எங்கள் அம்மாவும் ரெடி, நானும் ரெடி, எங்கள் அப்பாவும் ரெடி. ஸோ எல்லோரும் நம்ம நேராக போய்ட்டு கோயிலுக்கு போக வேண்டியதுதான். அடுத்த வேலை பெட்டு எல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ரூம் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறமா இதாகிடும்னு நினைக்கிறேன். டுமாரோ we are leaving from திருவண்ணாமலை. டுமாரோ தான் லீவ் பண்ணுறோம். இப்போ வந்து செகண்ட் ட்ரை 50 ரூபா டிக்கெட்டில் போகிறோம். ஃப்ரீயில் போனதில் எங்களால் போக முடியல. இப்போ வந்து 50 ரூபா டிக்கெட்டில் போகிறோம். அதில் வந்து எப்படி இருந்தாலும் சாமியை பார்க்கணும். சாமியை வந்து சீக்கிரமாக பார்த்துடலாம், அதான் கான்செப்டே. ஃபஸ்ட் டைம் போகும்போது 50 ரூபா டிக்கெட்டில் செம்ம கூட்டம். ஆனால் ஃப்ரீ தர்ஷனில் ஃப்ரீயாக இருந்தது. உள்ளே போயிட்டுருக்கோம். ரொம்ப இதில் ஸ்டாப் ஆகிட்டோம். அங்கே எங்களை நிறுத்திட்டு 50 ரூபா டிக்கெட் எல்லாத்தையும் உள்ளே விட்டாங்க. வியூ வந்து மாசாக இருக்குது. இங்கேருந்து தீபம் ஏற்றுற மலை வரைக்கும் தெரியுது. அங்கே பாருங்கள், மழை தெரியுதா? மழைன்னா அந்த மழை இல்லை, மலை. என்னோட சார்ஜர் போட்டு விட்டாங்க. எப்படின்னா கார்க்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்தக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்புறமா என்ன பண்ணுறது, நோ யூஸ். இதை எடுத்து எல்லாம் ஆஃப் ஆகிடும். கார்டு எடுத்துட்டேன். கார்டை எடுத்துட்டேன் நான். ஆனாலும் இதெல்லாமே எரியுது. ஆஃப் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. என் சார்ஜர் வந்து என்னோட இதில் இருக்குது. இந்தா புடி. அதை நான் இப்போ தான் நோட்டீஸே பண்ணேன். ஸோ என்னோடது வந்து அவ்வளோ சார்ஜ் இல்லை, 47 தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இப்போ லைட் வரும். எடுத்துட்டேன். கார்டு எடுத்துட்டேன். அதான் உங்கள் ஃபோன் எப்படி வேணும் உங்களுக்கு?
வேஸ்ட் வேஸ்டட். என்னோட 20% இருக்குங்க, என்னோட கையில் எடுத்துக்கலாங்க. சரிங்களா, ஏதாவது ஒரு ஃபோன் கண்டிப்பாக வேணும் வச்சுக்கோங்க. 19% இருக்குது, பர்பஸுக்கோசரம் வச்சுக்கலாம். அதுதான் 6 o'clock. நாங்கள் இப்போ 6 o'clock லீவ் பண்ண போகிறோம். தான் பிளானு. இப்போ நாங்கள் வந்து 50 rupees இதில் நம்ம வைக்கலாம். 6 மணிக்கு அப்போ பார்க்கலாம். பாய் மக்களே. இப்போ வந்து நான் குக்கூத்து கமல் பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் வந்து இப்போ நான் வந்து இப்போ வந்து நான் வந்து இந்த ஷார்ட்ஸ்லாம் நான் வந்து நாங்கள் பின்னாடி போன கோயில், ஃபஸ்ட்டு வெளிச்சம் இருக்கும்போது போன கோயில், இருட்டுக்கு அப்புறம் போன கோயிலை வந்து பாருங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம். பாய். மத்தியானம் இந்த நைட்டு இப்போ டைவ் போவோம், இப்போ பார்க்கலாம். பாய். சாப்பிடும்போது பார்க்கலாம். பாய் மக்களே. இப்போ நான் ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். மீன்ஸ் இப்போ நான் வந்து முந்தா நேற்று ஆக்சுவலி நம்ம என்னைக்கு கிளம்புனோம் வீட்டிலேருந்து என்னைக்கு கிளம்புனோம், எனக்கு என்ன டேட்டுன்னு கூட எனக்கு தெரியல. வீட்டிலேருந்து எப்போ நான் கிளம்புனோம், எங்கள் அப்பா ஃபோன் வந்துருக்காரு. இதோ இப்போ நேற்றுக்கு என்ன டேட்டு, நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கு அதுக்கும் முந்தா நேற்றுக்கு 26 25 25 கிளம்புனோம். 25 நைட் வந்து இங்கே சேர்ந்தோம். இந்த ஹோட்டலில் இல்லை, வேறு ஹோட்டலில். அந்த பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த பிக்சர்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். அப்புறமா 26 சாமி பார்க்கலான்னு போனால் செம்மையாக மாட்டிக்கிட்டோம். 26 காலைல போய் பார்க்கலான்னு சொல்லி மெயின் கேட் வழியாக நுழைஞ்சா ஃபஸ்ட்டு ஸ்பீடாக போயிட்டோம் இந்த என்ட்ரன்ஸில், ஃப்ரீ என்ட்ரன்ஸில். ஐயோ, அப்புறமா நின்று சொல்லி 3 மணி நேரம் அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நானே அப்பா அம்மாலாம் வெளில வந்துட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரையாக நான் வந்து மறுபடியும் கோயிலுக்குள்ளே வேறு கேட் வழியாக போனேன். ராஜகோபுரத்துக்கு வழியாக போகல. அது என்ன கோபுரம் நம்ம உள்ளே போனது, அம்மணி கோபுரத்துக்கு உள்ள வழியாக போங்க, அப்போ தான் சிம்பிளாக இருக்கும். அம்மணி கோபுரம் காலைல திறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன், மத்தியானம் தான் திறந்துருக்கும். ஒரு 5 மணிக்கு போயிட்டிங்கன்னா ஷார்ப்பாக போகலாம். உங்கள் ஷார்ட்கட்ஸ்லாம் கூட இருக்கும். ஷார்ட்கட்ஸ் வழியாகவே நாங்கள் உள்ளே போய்க்கலாம். ஸோ எங்களுக்கு லக் இருந்ததுனால நிறைய ஷார்ட்கட்ஸ் இருந்துச்சு. டப்புன்னு அடிச்சு உள்ளே போயிட்டோம். அம்மணி கோபுரம் வழியாக போனீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போயிடலாம். மத்தியானம் டைமில் காலைல மட்டும் போயிடாதீங்க, மத்தியானம் போங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்மளால் சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு வந்துடலாம். நாங்கள் வந்து 5:40க்கு போனால் 7 o'clock உள்ளே ரூம்குள்ளே இருந்தோம். அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ ஸ்பீடாக பார்த்துட்டு வந்துட்டோன்னு. நாங்கள் வெளில வரும்போது அங்கே வந்து கூட்டம். அந்த ராஜகோபுரத்து வழியாக உள்ளே வரவங்க வந்து கூட்டமான கூட்டம். ஐயோ முடியல. எனக்கு இங்கே ஒரு அங்கிள் தான் சொன்னாங்க, அவங்க வந்து ராஜகோபுரம் வழியாக போகாதீங்க, அம்மினி கோபுரம் வழியாக போங்க, சூப்பராக இருக்கும்னு. நீங்கள் அதே ஸ்டெப் அம்மினி கோபுரம் வழியாகவே போங்க, அப்போ தான் சிம்பிளாக போய் முடிச்சிடலாம். நான் இது உங்களுக்கு ஒரு ட்ரிக்காகவே சொல்கிறேன். அம்மினி கோபுரம் தான் பெஸ்ட்டு கோபுரம் மத்தியான டைமில். இதோ ஃபஸ்ட்டு ராஜகோபுரம் வழியாக போகும்போது ஃபஸ்ட்டு வெளில கூட்டம், உள்ளேயும் கூட்டம். 50 rupees டிக்கெட்டில் ஃபுல் நிறைய பேர். நாங்கள் அப்புறமா இந்த டிக்கெட்டில் போனோம், ஃப்ரீ இதில் போனால் ஐயோ இந்த லாஸ்ட் பிட்டு செம்மையாக இருந்தது. அதனால் நாங்கள் அப்படியே வெளில வந்துட்டோம். ஸோ
மறுபடியும் சாப்பிட்டுட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா அங்கே போயிட்டு இப்போ வந்து நேற்று வந்து தூங்கிட்டோம். நான் வந்து ஷாப்பிங்லாம் வெளியில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா இன்னைக்கு காலைல எழுந்துச்சி மறுபடியும் கோயம்புத்தூருக்கு கிளம்புறோம். ஸோ அதோடு இதுதான் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு தர பெஸ்ட்டு கேட்னா அம்மினி கோபுரம் தான். இதில் என்னது திருச்செந்தூரில் திருவண்ணாமலையில் எங்கள் அப்பா அங்கே சிரிச்சிட்ருக்காரு. நான் பேக்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பேக் பண்ணிவிட்டு லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு கீழே போய் பார்க்கலாம். இல்லை, காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுல என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் என்னோடய வியூவை பாருங்களேன். ஒரே ஆலமரம், இங்கே பாயெல்லாம் எப்போயோ பறந்துருச்சு. ஃபுல் பாய் பறந்துருச்சு. காற்றடிக்குதுன்னா காற்றடிக்குது. இதை மூடுறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டைப்பு. பார்த்தீங்களா, இதை புல் பண்ணால் கீழே வந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக புல் பண்ணுங்க. ரொம்ப ஸ்பீடாக வேணாம். வருதா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கண்ட்ரோல் பண்ணும் பாருங்க. ஃபுல்லாக முடிக்கிச்சு. மறுபடியும் திறக்கிறேன் பாருங்களேன். இப்போயும் திறக்கணும். வேறு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து மேலே, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து கீழே. அதுதான் வந்து ஸ்டாட்டிக்ஸ், யூஸ் பண்ணுற ஸ்டாட்டிக்ஸ். நல்லா வெளிச்சம் வருது. இது ஒரே புல்லை எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டோம். ஒரே புல்லை பண்ண முடியும். ஆனால் என் கை இது வந்து இதாகுது. அதுதான் கயிறாக இருந்தால் சிம்பிளாக பண்ணிடலாம். அங்கே உடஞ்ச காரு இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து அந்த இதே மலையே தெரியுது. இது காமிக்கிறேன் இருங்க. மலையே தெரியும். அங்கே தான் வந்து இது ஏற்றுவாங்க. அந்த ஏதோ ஒன்று சொல்லுவேன். என்னது அது? ஏதோ ஒரு தீபம். அது என்ன தீபம்? திருவண்ணாமலை தீபம் அங்கே ஏற்றுவாங்க. ஐயோ, இங்கேருந்தே பார்க்க முடியுது திருவண்ணாமலை தீபத்தை. பெருசாக இருக்குது. அந்த மலை எப்படி தான் ஏறுவாங்களோ எனக்கு ஒரே ஆச்சரியம். ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அப்போ மீட் பண்ணலாம். பாய் மக்களே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரு. ஸோ நாங்கள் வந்து என்ன சாப்பிட்டோம்னா இட்லி, வடை, பொங்கல், அப்புறமா எங்கள் அம்மா தோசை சாப்பிட்டாங்க. சூப்பராக இருக்குன்னாங்க. அப்புறமா கேசரி, அதுவும் சூப்பரு. வேறு லெவல் கேசரி, அதுவும் சாப்பிட்டாச்சு. அப்புறமா வேறு என்ன சாப்பிட்டேன்னா அப்புறமா என்ன சாப்பிட்டோம்? வாட்டர்மெலன் ஜூஸும் வாட்டர்மெலனும் சாப்பிட்டேன். அப்புறமா வேறு என்னது? வெளில போகிறேன். பயமாக இருக்குது. மம்மி கேட்க பார்த்து. ஸோ இப்போ நாங்கள் வந்து இன்னும் செக்கவுட்டே பண்ண போகிறோம். இப்போ வந்து இது இட்லி, வடை, பொங்கல், தோசை, அப்புறம் பைனாப்பிள் கேசரி சூப்பர். எல்லாமே சூப்பரு. அழுத்தி எல்லாமே சூப்பர். எல்லாமே சாப்பிட்டு அவ்வளோதான். சாம்பார், சட்னி, அதெல்லாம் எல்லாமே சூப்பர். இதுதான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர். டின்னர் வந்து நாங்கள் என்ன சாப்பிட்டோம்னா நேற்று ஒரு டின்னர் வந்து ஒரு இது எல்லாம் தோசை, எல்லாம் இது எல்லாம் பொரிச்ச தோசை, வெஜ்ஜு பொரிச்ச தோசை, வெஜ்ஜு பொரிச்ச பரோட்டா அது சாப்பிட்டோம். அப்புறமா பரோட்டா அது ஒன்று சோயா. அப்புறமா வேறு வேறு அதான்
பொங்கலும் சூப்பரு. நேற்றுக்கு சாப்பிட்றது இப்போ சாப்பிட்ட பொங்கல். அப்புறமா எங்கள் அப்பா ரஷ்யன் சாலட் வாங்கினாரு. அப்புறமா வேறு வாங்கினாரு. அவ்வளோதான். டின்னர் வேஸ்ட்டு, அதெல்லாம் சாப்பிடாதீங்க. வெறும் இட்லி பொங்கல் தோசை வடை அப்புறமா போட்டி நல்லா தான் சாப்பிடணும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு பாய். நான் வந்து அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நேரத்தை பார்க்கலாம். பாய் மக்களே. இப்போ வந்து என்னது சாத்தனூர் டேமுக்கு போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படியா? சாத்தனூர் டேமுக்கு போயிட்டுருக்கோம். தெரியல, சாத்தனூர் டேமை கிராஸ் பண்ணணும். தண்ணி நல்லா அடிச்சுக்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். தெரியல. இப்போ எங்கள் அப்பாவோட ஃபோனை தான் பாட்டு போட முடியும். அடே இதென்னா ஃபயர் ஸ்டிக்கு. அதான் வந்து போய் இது கரெக்ட். பாஸ் பண்ணிட்டு வேற ஸ்பாட்டிஃபை போய் ஆட்டம் போட வேண்டியதான். சூப்பர் வேண்டியதான். எப்படியாவது வந்து நான் அப்புறம் நான் யோசிச்சு சொல்லவே இல்லைங்க. பின்னாடி எங்கள் அம்மா வந்து இல்லைங்க, பின்னாடி இடம் யூஸே பண்ண மாட்டேன்றாங்க. பெரிய சிக்கி இருக்குதுங்க. ஒரு ஆட்டுக்கல்ல ஒரு அம்மிக்கல் வாங்கி போட போகிறேன். இப்போ நம்ம வந்து கிடைக்கும் போது வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக வந்து அம்மி போட்டு வறுத்து எங்கள் அம்மா வச்சிட்டாங்கன்னா நான் ஒரு 2 ஓட்டு ஓட்டி. யாருக்கு? நமக்கு தான். எதுக்கு? அதான் மிக்ஸி இருக்குல்ல. அப்புறம் மிக்ஸி எதுக்கு? மிக்ஸி எதுக்கா? மிக்ஸி எதுக்கா? மிக்ஸி வாங்கியிருக்கோம். மிக்ஸிலேயே நீ அதில் சட்னி அரைக்க மாட்டேன்ற. உனக்கு என்னத்துக்கு ஆட்டுக்கல் அம்மிக்கல்? இப்போ நாங்கள் வந்து இருக்கோம். இங்கே வாங்கினா அம்மா ஊற்ற மாட்டாங்க. அங்கே வச்சு வாங்கி எடுத்துன்னு போய் அங்கே மேலே போட்டலான்னுங்க. இப்போ வந்து நேராக பாருங்க போர்டை கிழிச்சு வச்சிருக்காங்க. பாத்ரூம் டேம் போயிட்டு இருக்கோம். வேணா போல ஆடு மேஞ்சிட்டு இருக்கு. திருச்செந்தூர் மலை இங்க வரைக்கும் தெரியுது. அங்க இது இருக்கு. அவங்களே பண்றாங்க ஜனங்களே, வீட்டு ஜனங்களே அறுவடை பண்றாங்க. ஆமா, பின்னாடி வந்து மலை அப்படியே தெரியுது. சூப்பரு. பைப்பு அதுதான் பைப்ஸ் வந்து நிற்க வச்சிடுறாங்க. இங்கே எல்லாரும் ஜாலியாக வந்து எங்கே வேணாலும் நிறுத்திட்டு போகிறாங்க. நடுத்தர இதில் நிறுத்திட்டு போயிடுறாங்க திருவண்ணாமலையில். எங்கள் ஊர்லாம் அப்படி இல்லை, யோசிப்பாங்க கொஞ்சம். எல்லாம் அப்படி போய் நிறுத்திட்டு போயிடுவாங்க. வந்து ஏதோ கோவில் இருக்கு, எனக்கு தெரியல என்ன கோவில் பார்ப்பலாம். எங்க பார்த்தாலும் ஒரு மாதிரி ரோட்டு மாதிரி இருக்குது. செம்மண்ணு. நாங்கள் நேற்றுக்கு வந்து மான் பார்த்தோம். சூப்பரா இருந்தது. நம்பவே முடியல இருக்கு. எனவும் நம்மளாம் முடியல. புளிமானு. ஆமா, சூப்பரா இருந்ததுல. அப்புறம் அவங்க அம்மா எடுக்குது. அந்த அம்மா வந்து அப்படி ஒரு திரும்பி நிக்குது பாரு. சூப்பர் ஸ்டில் வந்துருக்கலாம்டா சொன்னா. ஆமா, ஆனா நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் செகண்ட் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு வந்து தூக்கம் வராம சுறுசுறுப்பா இருந்தா அப்ப எங்க பின்னாடி திரும்ப போய் கண்டிப்பா போட்டோ எடுத்துட்டு போயிருக்கலாம்னு சொல்லியிருப்பேன். டயர்டு பயங்கரமா. ஆமா,
செம்ம தயிடு. இதுக்கு முன்னாடி வந்து இப்படி வந்தா நம்ம இப்படி போறோம். பிரேக் அடிச்சுட்டு போயிட்டான். பயில் சப்புன்னு போட்டிருக்காங்க, எனக்கு புரியல. இந்த ரூட்டு பெங்களூர் ரோடு. பெங்களூர் ரோட் வரையும் நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். பச்சை பசேல் ஃபுல் வயல். பச்சை பசேல் நல்லா இருக்கு. பாருங்க ஒரு டவர் வச்சிருக்காங்க, செடியெல்லாம் இருக்கு. என்னதுன்னே தெரியல எனக்கு. இது அமெரிக்காவில் வந்த மிஷினா? மிஷின் தெரியல. இந்த கண் தெரியலான்னு தெரியல, அவ்வளோ பிரைட்னஸே இல்லை என்னோட ஃபோனில். பாருங்க, பச்சல் போட்டுருக்கா. நான் இங்கிலீஷ் படித்தேன். இது நாங்கள் வந்து ஒரு இதில் ஒரு இது மாதிரி சாக்கெட்டில் வச்சு ஒரு இது மாதிரி போடுறோம். அதில்ப்பா அந்த அந்த அதையும் சொல்கிறேன். ஆக்சுவலி இதோ இங்கே இது எல்லாரும் வந்து அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ரவுண்ட் அடிச்சாங்க 15 கிலோமீட்டர்ஸ். அது என்னது? கிரிவலம் சுற்றிட்டு ஒருத்தர் கோயில் ஃப்ரீ இதில் வந்துட்டாரு. ஐயோ மயக்கமே வந்துருச்சு, மயக்கம் வந்துருச்சு. நேராக போலீஸ் இது எல்லாரும் செக்யூரிட்டிஸ் நடந்துட்டு இருந்தாங்க. அவங்களை கூப்பிட்டு மயக்கம் வந்துருச்சுன்னு சொல்லி வெளியில் சல்லுன்னு வந்துட்டாங்க. அப்படியே மலை அங்கே அதான் கிட்டே ஒரு மலையை பார்க்குறேன். ரொம்ப கட்சி வீரா ராஜ வீர சூரா. பாருங்க ஒரே பச்சை பசேல் இந்த பக்கம் இருக்குது.
மத்தியானம் நாங்கள் வந்து 3 hours அங்கே காலையில் 3 hours ஆனால் 1 hour கூட ஆகலை. டக்குனு சாமியை பார்த்துட்டு முன்னாடி வந்து சிவனுக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு வந்துட்டோம். 1 மணி நேரம் முடிஞ்சிச்சு. அப்போதான் புரிஞ்சிச்சு இதுக்கெல்லாம் ஸ்டாட்டிக்ஸ் வேணும். ரொம்ப ஸ்டாட்டிக்ஸ் இல்லை இது. அது வந்து எந்த கேட் வழியாக போகணுன்ற ஸ்ட்ராட்டஜி. ஆமாம், ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே வேணும். நான் சொல்கிறேன், இதோ மத்தியான டைமில் போனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். 4 o'clock போங்க. 4 o'clock அங்கே இருந்தீங்கன்னா 4:30 போனால் 5 o'clock கேட் திறந்துருவாங்க. டக்குன்னு உள்ள போயிடலாம் மத்தியானம். நிறைய ஷார்ட்கட்ஸு. எனக்கு ஃப்ரெண்டு கூட கிடச்சிட்டாங்க அங்கே. அங்கிள் பேசிக்கிட்டே வந்தோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டு இவங்க வந்து 12th ரிசல்ட் இது ஒரு பேனர் வச்சுட்டாங்க. யார் ஃபஸ்ட்டு ரேங்கோ. ஏதோ கோவில் சமையல் சரி, நாங்கள் வந்து லஞ்ச் பிரேக் அப்போ பார்க்கலாம். எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஹைவே வந்துருச்சு. நான் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்குது. ஸோ லஞ்ச் பிரேக்கப்போ பார்க்கலாம். பாய். மக்கள் நீங்கள் நினைப்பீங்க செங்கை வழியாக போயிடுவோம் நினச்சிக்க. ஆனால் ஊத்தங்கரை வழியாக போகிறோம். நீங்கள் பேசிக்கணும், நான் பேசிப்பேன். இப்போ நாங்கள் வந்து பச்சை பசேல் இருக்குன்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பச்சை காடு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், இது ஏதோ ஒரு மரம். இது பேர் என்ன? கருவேலங்காட்டு. சூப்பராக இருக்கும். கருவேலங்காட்டு மரம். கருவேலங்காட்டு மரம். ஆமாம், வந்து நிலத்தடி நீரை முடிஞ்சு முடிஞ்சிடும். அந்த அப்பப்போ வெட்டிடுவாங்க. சூப்பர். சத்தம் கேட்டதுமே நில சத்தம் கேட்டதுமே. ஆமாம், கடைசி சங்கத்தில் அவனுக்கு வந்து ஜெயில் தண்டனை கொடுத்துட்டு அவனுக்கு பாலா சொல்லுவாரே, நீங்கள் வந்து கருவேல மரத்தை வெட்டிட்டு ஆமாம் கையெழுத்து போட்டு போகணுன்னு. ஐயோ, அந்த கருவேல மரம் அது. ஆமாம், ஐயோ அந்த கருவேல மரம். அந்த கருவேல மரம் தான் இது. இந்த கருவேல மரத்தை வெட்டுறதே பெரிய பாடு. இந்த கஷ்டம் நான் பார்த்துருக்கேன். முள்ளு. ஆமாம், ஃபுல்லாக முள்ளு தான் சொன்னேன். முள்ளா? ஆமாம், முள்ளு. ஃபுல்லாக ரத்தம் வரும். கையில் முள்ளு ஃபுல்லாக ரத்தம் வருமே. இப்போ நாங்கள் ஒரு சோஷியல் செட்டு நிறையா இருக்கும் சொன்னேன். அது என்ன பண்ணுவோம், விளையாடுறதுக்கு சுள்ளி பொறிக்குவோம். உடச்சி சாதம் பண்ணுறதுக்கு சுள்ளி பொறுக்குவோம். சுள்ளி பொறுக்குவாங்க. ஆமாம், எங்கள் அம்மா சொல்கிறாங்க. தெரியாமல் கை வச்சு உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நீ அந்த முள்ளு வந்து விஷ முள்ளா. கை ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கையே அப்படியே ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிச்சு. விஷம் உள்ளது. விஷம் அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ரொம்ப பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, எதுக்கு என்ன பண்ணுறது எங்கள் அம்மாவுக்கு தெரில. அப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு இருக்கவங்களாம் அப்புறம் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு தான் நான் சொல்கிறாங்க, வலிக்குதுன்னா. அப்புறம் நல்லெண்ணெயை காய்ச்சி உப்பு போட்டு சூடு பண்ணி கொதிக்க பண்ணி ஒத்தடம். அது வந்து அந்த விஷம் வெளில வந்தால் தான் அது வலி போகும். நாங்கள் இது விஷமா? ஆமாம், பாம்பு விஷமா சொல்லிட்டு இருக்க. அது தெரியாமல் அதுலேருந்து அந்த பக்கமே நான் போக மாட்டேன். அது
மோதும் ஆயிடுச்சு கை. ஆனா அந்த முள்ளு குத்துனதே தெரியல எனக்கு. நல்லா ஆழமா போயிடுச்சு. சாயங்காலமே வலி எடுத்துக்கிச்சு. போலீஸ் இருக்காங்க. என்னது இது? செக்கிங் வரையா? செக் போஸ்ட். செக் போஸ்ட். எஸ். நிறைய பேர் வந்து அடிச்சு தூக்கியிருப்பாங்க போல. பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த ரூட்டு சொல்கிறதுக்கு தான் சொன்னேன். இங்கே மலை முன்னாடி அப்படியே நிற்கிது. சார் நாங்கள் வந்து ஊத்தங்கரை போனதுக்கப்புறம் கூப்பிட்றோம். மக்களே நாங்கள் இப்போ ஜியோ ஸ்டோரில் இருக்கோம். மை ஜியோன்ற ஜியோ ஸ்டோரில் இருக்கோம். ஐ மீன்ஸ் எங்கள் அப்பாவோட ஜியோ ஸ்டோரில் வந்து கொஞ்சம் மக்களே இப்போ நான் வந்து ஊத்தாங்கரையில் இருக்கேன். ஊத்தாங்கரைக்கு இன்னும் 1 கிலோமீட்ரு அங்கே தான் இருக்கேன். எங்கள் அப்பா ஜியோ ஆஃபீஸில் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் எங்கள் அம்மா ஃபோன் பசிக்கல ஒரு மாதிரி இருக்குது. சோடா கொடுங்க. எங்கள் அம்மா அப்படியே நடந்து எங்கே போகலாங்கன்னே தெரில. ஆனால் போங்க இப்போ போயிட்டு என்ன பண்ண போகிறாங்களோ. அப்போ ஃபோனு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. எங்கள் அம்மா நேராக போய் மாங்காய் வாங்க போயிருக்காங்க. மாங்காவோ எதுவும் தெரில, பச்சை மிளகாவோ. என்ன பண்ணுறது இல்லை, எங்கே பார்த்தாலும் சாப்பிடுங்க. நானே திரும்ப வாங்கியிருக்கேன், இதுதான் வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்க சவுண்டு. இதில் வந்து எப்போ பார்த்தாலும் திறந்து அடிச்சுட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம்னா அதை சத்தம் போடுறது. சத்தம்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாம் முடிச்சிடாத. காமராஜ் மை ஜியோ ஸ்டோர் எங்கள் அப்பா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நாம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் அம்மா உட்காந்து வாங்கிட்டு இருக்காங்க. நான் காரில் கிடக்குறேன். எனக்கு காரு பிடிக்கும். நான் கியா கேரன்ஸ் வாங்கலான்னு இருக்கேன் மக்களே. இருக்கேன் ஜஸ்ட்டு ஃபார் இது, அவ்வளோதான். ஸோ இது வாங்குறேன்னா வாங்கலையான்றது வந்து ஒரு அது உங்களோட டிசைட் பண்ணி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை தயாரா எனக்கு இந்த ப்ராங்க் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். யாரப்பா எங்கள் அப்பா மட்டும் ப்ராங்க் பண்ண முடியாது. ப்ராங்க் பண்ணனா செத்தேன், செம்மையாக மாட்டிக்குவேன், அடி தான் வாங்கணும். ஸோ எங்கள் அப்பாவை தவிர வேறு யாரெல்லாம் ப்ராங்க் பண்ணலாம்? எங்கள் வீட்டில் பாட்டி இருக்காங்க, ரோஷன் இருக்கான், அப்புறமா வேறு யார்? ரோஷனை ப்ராங்க் பண்ணலாமா? இல்லைன்னா ரோஷன் ப்ராங்க் பண்ண முடியாது, அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. இல்லை அவனை ஒரு இதை வச்சு ப்ராங்க் பண்ணலாம். ஒரு திங்ஸை வச்சு என்கிட்ட அந்த திங்ஸ்லாம் இருக்குது. ரோஷனை ப்ராங்க் பண்ணலாமா, எங்கள் அம்மாவை ப்ராங்க் பண்ணலாமா, எங்கள் அப்பாவை ப்ராங்க் பண்ணலாம், எங்கள் அம்மாவை பாட்டியை ப்ராங்க் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பாருங்க. எங்கள் அப்பா உட்காந்துட்டு முடியல சீக்கிரம் ஜாமுன் டைம் ஆகுது. எங்கள் அம்மா அங்கே வாங்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக பலாக்கொட்டை அது இதுன்னு. என்ன பண்ணுறதுன்னே தெரில இவங்கள. பாட்டில் இப்படி
பௌத் மாதிரி உட்காந்துருக்கேன். இப்போ பாருங்க வாரி திங்ஸு எவ்வளோ பாருங்க, முடியல வண்டையெல்லாம் வலி. அங்கே மீன் இதெல்லாம் இருக்கா, நாங்கள் மீன் எதுவுமே சாப்பிட மாட்டோம். எமர்ஜென்சி எவாக்குவேஷன்ற ஒரு பஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது இப்போல்லாம் மஞ்சள் கலரில் பஸ் வருது, ஏன்னு தெரில. மஞ்சள் கலரு, பச்சை கலர், ரெட்டு கலர் தான் எனக்கு தெரியும். ஆனால் மஞ்சள் கலரில், அது எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் வந்து பஸ் எல்லாம் வருது. அது ஏன்னு தெரியல. அது லாங் ட்ராவல் பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். முடியல சத்தியமாக ஜாஸ்தி. ஒரே டயர்டு. இது ஒரு வித்து டிராஃபிக் ஜாம். எங்கள் அப்பா ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் பண்ணுறாரு பண்ணிக்கிட்டே இருக்காரு. வேர் இஸ் மை மாம்? சும்மா வாங்கி தள்ளுறாங்க. எங்கே போனாலுமே தெரில. அங்கே இருந்தாங்க காணும். ஃபோனை எடுத்துகிட்டு போனாங்க. கண்ணாடியாக போடல, ஃபோன் எடுத்துகிட்டு போகலன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கொஞ்ச நேரம் தூங்குவேன் நான். இப்போதான் 11 ஆகுதா? அடங்கொக்கா மக்கா, நானே 1 மணி ஆச்சுன்னு நினச்சிட்டேன். பாருங்க, எங்கள் அப்பா ஜாலியாக அங்கே ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நேத்திக்கு தான் இன்னும் வேறு சிம் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காரா? எப்படி ஐ திங்க் எனக்கு நம்பரை பிளாக் பண்ண சொல்லி ஏதோ ஒரு இது வந்திருக்கும். அது வந்து 938 அவங்க பதறத்தில் 93810018 இருக்கும். 17ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வேறு ஏதோ ஒரு 9க்கு பதிலாக 8க்கு பதிலாக 9 சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஜியோ ஸ்டோரில் இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் அதை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் அப்பாவோட இது பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, யார் சொன்னதுன்னு தெரியல. இங்கே பாருங்களேன், ஒரே ஆட்டம். தூக்கமாக வருது தெரியுமா? காலைல 6 மணிக்கு எழுப்பி குளிச்சு ரெடியாகி குளிச்சுட்டு பாடா போச்சு எனக்கு. 3 மணி நேரம் நீப்பா என்ன சொல்கிறோம் தெரில, என்ன பண்ணுறதுன்னு. அங்கே பாருங்க, ஹேண்ட் பிரேக் வச்சு அங்கே பாரு. நான் கியர் போட்டிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், வண்டியே ஓட்டிட்டு வருகிறேன். பசி, நல்ல பசி. இங்கே பாருங்க,
இப்போ கூட வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா தான் வந்து அடிச்சு இருக்காங்க. எங்கள் அம்மா எதுக்காக தெரியுறாங்க. ஒரே தூக்கம் ஒன்றை கட்டி அம்மா பழம் மூசு வாங்கிட்டு இருக்காங்க. மூசு ஐயோ ஒரு வழியாக எங்கள் அப்பா விட்டாரு. இதெல்லாம் எங்கள் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி விட்டுற போகிறடா பஸ்ஸு. எங்கள் அப்பா ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. புது சிம் வாங்கிட்டு வந்துட்டாரு. சூப்பரு அடி புலி. பழைய சிம் எனக்கு சுற்றி போகணும். நாங்கள் இப்போ அந்த ஊர் வழியெல்லாம் போவோம். வேறு எங்கேயுமே கிடைக்காம இங்கே நாங்கள் வந்து எஸ்பிஐயில் போனால் அடுத்து இங்கே இருக்குல்ல. இங்கே நம்ம வந்து அந்த ரூட் வழியாக போவோம்னு நினச்சிங்கன்னா அட்டா தவறு. நாங்கள் வந்து இப்போது ஊர் வழியாக போகணும்னு நினச்சிங்கன்னா அட்டா தவறு. நாங்கள் இப்போ வந்து இப்படி போகிறோம். நாங்கள் வந்து பேக் சைடு போகிறோம், ஃப்ரண்ட் சைடு போகிறோம். சாங்கை போட்டு விட்டுருவோம். பொறுப்பு கொடுத்துருக்குன்னா சொலைய பரா அப்படி இட்லியாக இருக்கு. சாப்பிட்டு இட்லி மாதிரி இருக்கும். இட்லியாக இருக்குது. இந்த இட்லியாக இருக்கான். வாங்கிட்டு போவோம். பரவாயில்லையாங்க, தப்புன்னு இருக்கா? ஓரளவுக்கு ஓகேன்றாங்க. இல்லை அப்போ பேப்பரை வச்சு மூடி வச்சுட்டா அவன் நாளைக்கு வெட்டுங்கன்னு சொன்னார். அவர் பார்ப்போம். தேன் தொட்டி சாப்பிட தெரியாது இல்லைங்க. குழம்பு கொஞ்சம் சிலம்பு போகும்போது அவ்வளோ தெல்ல சிலம்பு என்னண்ணா இது? நல்ல வெயில் இருந்த ஊர். அதான் சொல்கிறேன், தாங்க முடியல. அத்தனை வெயில் அவ்வளோ இல்லைங்க. வெயில் அவ்வளோ இல்லைன்றாங்க. ரொம்ப வெயிலாண்ணா. ஐயோ போன மாதம்லாம் பயங்கரமாக இருந்துங்க. இப்போ வெயில் இல்லை. வெயில் இல்லையா? கனெக்டட். நாங்கள் ஓல்டர் சாக்ஸ் தான். அந்த பக்கம் பண்ணு. என் வாழ் துப்புறதுக்கு பார்க்குறாங்க. துப்புறாங்க. இந்தியன் ஃபிளாக் 4. அதியமான் பப்ளிக் ஸ்கூல். பப்ளிக் ஸ்கூல். இந்தியன் ஃபிளாக் தான் தொங்க விட்டுக்கிறாங்க. போகிறோம் போயிட்டே இருக்கோம். சர்வீஸ் யார் இது? தெரியலையே. விஜயகாந்த். சூப்பர் ஹிட் படம். ஏன்னா அப்படியே தோட்டத்து பக்கத்துலேயே மாம்பழம் போட்டிருப்பாங்க. இது இருக்கான்னு தெரியல. இப்போ வாயெல்லாம் ஒட்டுது. பால் மாதிரி ஏதோ வாயெல்லாம் ஒட்டுதா? பால் மாதிரி இருக்கா? எல்லாம் மூடி வச்சு பார்க்கலாம் நாளைக்கு. இப்போ எல்லாம் கட் பண்ண வேணாம். மூடி பேப்பரை போட்டு மூடி வச்சுக்கலாம்.
மக்களே நாங்கள் இப்போ சேலத்தில் ராகவேந்திரா எவ்வளோ அது மாம்பழம் இப்போ நாங்கள் வந்து சாப்பிட வேணாம் போகிறோம். என்னடா இது கேமரா எப்படி ஆயிடுச்சு? இருங்க மக்கள் என்னடா இது இப்படி வருது? ஏதோ லாக் தரமா இது வந்து என்னது? சேலத்து மல்கோவா. இதெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது பின்னாடி இருக்கிறதுலாம். அதான் இல்ல மக்களே நான் வந்து இப்போ ஒரு இடத்துல நின்றுட்டேன். டயர்ட் ஸ்லீப்பிங், ஸோ முடியல. ரெஸ்ட் எடுத்துகிட்டு லஞ்சு சக்கைக்கு இதில் பார்க்கலாம். ஓகேவா மக்களே? நாங்கள் சாப்பிட்டோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படியே நடந்துகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் வந்து என்னென்ன சாப்பிட்டோன்னு சொல்லலாம் கேட்டுக்கோங்க. ஒரு தோசை, 2 தயிர் சாதம், ஒரு ஆனியன் தோசை, அப்புறமா ஒரு சப்பாத்தி சூப்பராக இருந்தது, வேறு லெவல் எல்லாம். ஸோ இதோ கீ செயின்ஸ்லாம் இருக்குது, நல்ல அதெல்லாம் சாமி போகிற கீ செயின்ஸு எதுவுமே செட் ஆகுது. வெட்டுறது கத்தியான இந்த பை தான் அதில் வாங்கிக்கணும். 5 பை வாங்கிக்கணும். தான் வாங்க போகிறோம். அம்மா அந்த பை வாங்கிக்கலாமா? அந்த பேக்கு சரி. அந்த பை மாதிரி தான் இது அப்படின்னா இது வாங்கிக்கோங்க. ஒரு கத்தி மாதிரி வாங்கிக்கலாமா? அந்த கத்தி ஒன்று வாங்கிக்கலாமா கட் பண்ணுறதுக்கு? சரியா கிச்சன் இது வேஸ்ட்டு. போவாமா? ரொம்ப வேலை ஜாஸ்தி. பேக்னே சொல்லு. அண்ணா எப்படிதான் உள்ள உட்காந்துருக்காரோ தெரியல. ஒன்றும் வேலை வச்சு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நைட் ஹைவேஸில் பார்க்கலாம். உடம்பெல்லாம் எரியுதா? இப்படித்தான் வெள்ளை வந்தியோ. இப்போ நம்ம வந்து எல்லாம் மறுபடியும் இதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ தலைவன் பின்னாடி பேக் சைடு இல்லை வாங்க, நான் முன்னாடியே உட்காந்துக்கிற மருதாணி வாசல் ரொம்ப தூக்குது. வந்தாச்சு. அது மருதாணி வாசனை அடிக்குது. மருதாணி நாங்கள் மருதாணி பறித்தோம். அப்புறமா மருதாணி பறித்தோம். மாங்காய் வந்து எடுத்தோம். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதாவது ஒன்று பண்ணுறேன். மாங்காய் எடுத்துருக்கோம். மாங்காய் எடுத்தோம். அப்புறமா இது வாங்கினோம், வெள்ளரிக்காய் வாங்கினோம். இதோ வெள்ளரிக்காய் மாங்காய் எல்லாத்தையும் எடுத்தோம். வந்து கண்ணாடி காணல சொல்லுவாரு. கண்ணாடி சரியில்லை, நேரம் சரியில்லை கண்ணாடிக்கு. கரெக்டாக ரிவர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். நான் அந்த பக்கம்
பக்கம் வழியாக போயிடலாம்னு நினைக்கிறாங்க. வச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வெளில கூட காத்து வருது போல. பழச மறக்கூடாதுன்னுவாங்களா, அதை படுத்தான் அது. ஏன்னு தெரியுமா? இப்போ பழச மறக்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பித்த கடை இதில் இதை மறக்கவே இல்லை, அதை அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஹைவேல பறக்கிறோம். பறக்கும்போது எப்பவுமே சீட் பெல்ட் போட்டு தான் பறக்கணும். ஐயோ பின்னாடி பிடிச்சி பரவாயில்ல, லெக் ரூம் ஸ்பேஸ் கொஞ்சம் சீட் பெல்ட். ஆமாம், பேலன்ஸ் பார்க்கணும். மக்களே, எலக்ட்ரிக் பஸ் எல்லாம் போகுது பெங்களூர். கரெக்டா? டபுள் ஸ்டெப் ரோட் தான். இதுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போது தான் இது. ஸோ அது வரைக்கும் வண்டியை ஃபுல் ஸ்கிராப். ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். ஒரு ஹேக் இருக்குன்னு ஆமாம், நம்ம ஊர் கோயம்புத்தூர் 125 கிலோமீட்டர்ஸ் அடிச்சு தூக்கணும். 6 அடிக்கணும் ஒரு ஸ்பீடு. ஒரு புது வண்டி நிமிஷம் அழுத்தி எடு. உன் விண்டோ டோரு சார் திரும்பி மேலே போகணும். ஐயே சார்,
நிறைய வந்து நாங்கள் வந்து அங்கங்கே ட்ராப் பண்ணுறோம். பொள்ளாச்சியில் ஒன்றுச்சு, இதில் எங்கே ஏறிச்சு, சேலமில் ஏறிச்சு. இப்போ வந்து ஈரோடு கிட்ட ஈரோடு பைபாஸில் ட்ராப் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோ இந்த மாம்பழத்துலேருந்து வருது. கோயம்புத்தூர் இது 125 தானே போட்டிருந்தாங்க, 128 போட்டிருக்காங்க. அது எதுவும் மிஸ்டேக் போயிருக்கும். ஒரு நல்ல கிராம்ப் போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஹைவேல போகிறப்ப பச்சை பசேன்னு இருக்கு எல்லாம். இன்னொரு மலை எங்கேயோ அங்கே தெரியல எனக்கு. தெரியலான்னு என்னன்னு தெரியல. இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். மழை தெரியுதா? தெரியல, உங்களுக்கு தெரியுதானே? தெரியல ஒழுங்கா, அவங்களுக்கு தெரியுதானே? சரி, ஒரு 5 minutes கழிச்சு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ரெடி கை வந்து இதில் ட்ரைபாடாக பிடிச்சிட்டு இருக்கு. ஜாலியாக இருக்கு. பின்னாடி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா லைட் மேலே என்ன தெரியுமா பார்க்குறேன், இந்த குருவி கூடு குதிச்சிருக்கு எல்லா இடத்துலையும். ஆமாம், இந்த சோலார் பேனல்ஸ் போடுவாங்களே, அது கீழே கூடு கட்டிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் பிரைட்னஸ் தான் அவ்வளோ இருக்கும். என்ன பாட்டுனே தெரில, பாட்டு பாடு. நாங்கள் வந்து சன்னு செம்மையாக இருக்கும். உங்களுக்கு தான் அப்படி தெரியுது. சன் ஃபிலிம்லாம் நமக்கு போடல. சன் செம்ம பிரைட்டு. ஆனால் மணி இப்போ 4:28 தான், 26 தான் இருக்குது. அவ்வளோதான், கரெக்டாக 4:30 ஆச்சு. காற்று சோடும் பாடும் பாட்டு கேட்குதா கேட்குதா. புறம் வீசும் காற்று சோடும் பாடும் பாட்டு கேட்குதா கேட்குதா.
பிளாட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பிரிட்ஜெல்லாம் போட்டுருக்காங்க. ஆமாம், சரி நான் உங்களுக்கு ஒரு 5 minutes கழிச்சு பார்க்கலாம். மக்களே, நாங்கள் ஈரோடு வந்துட்டோம். சேலம்லேருந்து ஈரோடு வந்துட்டோம். ஈரோடு திருப்பூரே வந்துட்டோம். நான் ஈரோடு நினச்சேன், திருப்பூரே வந்துட்டோம். வேறு பிடிச்சிட்டு இருக்கணும். இந்த பிரிட்ஜெல்லாம் வரும்போது இதெல்லாம் பிடிச்சிக்கணும். ஸோ டேர்னிங், இந்த ஷார்ப் டேர்னிங்ஸ் அப்போ விழுந்துடும். அதை மட்டும் பிடிச்சிக்கணும். இப்போ நாங்கள் வந்து இன்னும் 36 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது கோயம்புத்தூருக்கு. சதுரன் நெருப்பு மாதிரி போயிடலாம். நெருப்பு சொன்ன 100ல் எங்கள் அப்பா வண்டி ஓடிட்டு இருக்காரு. மேக்ஸிமம் 120 ஸ்பீடு. இப்படி போனால் எல்லாம் இப்படி ஆட ஆரம்பிச்சிடும். அதை போக மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கிடுங்க. இந்த ஸ்டாண்டு ரொம்ப பெஸ்ட்டு. எங்கே எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே எங்கேயாவது போவோம். போகும்போது வீடியோ எடுக்கணும்னா காரு இல்லை பைக்கில் கூட இப்படி அதை மடக்கி மேலே மட்டும் இங்கே ஒரு தூக்கி விட்டால் கரெக்டாக இருக்கும். திரும்புது வந்து நேராக வீட்டுக்கு போகிறோம். லக்கேஜ் எடுக்கிறோம். வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப சீக்கிரம் காலையில் ஒரு 8:30 கிளம்புனால 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6 8:30, 9:30, 10:30, 1:30, 8:30, 9:30, 10:30, 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30, 5:58 ஆகுது. அப்படின்னா 6 o'clock வந்துடலாம். 6 o'clock ஆவரேஜ். தான் நீங்கள் ஒரு நிமிஷம் ட்ரைவர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு போனோடனே அந்த ஜீரகம் தண்ணி தரேன். ஆமாம், ஏன் ஏன் எனக்கு இல்லை? இல்லைன்னா இந்த மக்களே, கோயம்புத்தூர் வந்துருச்சா? அதே குழம்புங்க. இதோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் வரணும். நாங்கள் வந்து ட்ராப் பண்ணிட்டு இருக்கோம். எங்கே? சேலம்லேருந்து கோயம்புத்தூருக்கு. சேலம்லேருந்து சேலம்லேருந்து ஈரோடுக்கு. எங்களுக்கு பெட்ரோல் பங்க்கில் தான் தந்தாங்க. தெரியுதா? இந்த காட்டெலாம் வைக்கிறதுக்கு பர்ஸு, அப்புறமா ஒரு கீ செயின். அதை நல்லா கொடுத்து விட்டுருக்காங்க. வேற லெவலு. இப்போ நம்ம வந்து இந்த இதை தாண்டோம்.
அப்புறமா வர ஆரம்பிச்சோம். டெய்லி ரொட்டீன். எங்கள் ஊர் வந்துச்சு கருமத்தைப்பட்டி. கருமத்தைப்பட்டி தாண்டிட்டோம். கருமத்தைப்பட்டி இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போகணும் கரெக்டாக. 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். என்னடியா நாங்கள் கடல் மாதிரி தெரியுது. பாட்டு போடலாமா? கடல் மேல ஒரு நிலவு இது தெரியுங்களா, இது சூரியன் தெரியுங்களா, அந்த மாதிரி தெரியுங்க. பார்த்தோம்னா சூப்பரா இருக்கு. கரெக்டாக 6 o'clock 6:30 போயிடும் நினைக்கிறேன். வீட்டுக்கு 6:30 போயிடும். 6:30 or 7. டோல்கேட் வந்துருச்சு. காரமங்கலத்தில் வந்து இது ட்ராப் பண்ணுறோம், ட்ராப் பண்ணுறோம். வெள்ளி இருப்பாங்க. ஆமாம், பரவாயில்ல, ஐ லைக் இட். 2 டோல்கேட் 3 டோல்கேட் பிளாக்டு. ஒர்க்கிங் இஸ் கோயிங் ஆன். ஃபாஸ்டாக இல்லை அந்த மாருதி வண்டி. மாருதி சொல்லிட்டாங்க. ஆதிபுருஷ் அது எப்போயோ அந்த படம் தான் அது. ஆனால் இது இந்த பஸ்ஸுக்கு பேர் போட்டு கோவை டு சேலம், கோயம்புத்தூர் டு சேலம் தான் இது. அது பேர் பைபாஸ் ரோடு போயிட்டு அந்த கடல் மேல் இது மாதிரி அப்படியே கடல் மாதிரியே இருக்கு. வானம் கடல் மாதிரி இருக்கு. தண்ணி கவுச் வந்து தண்ணி மாதிரி இருக்கு. காவல் ஃப்ளைட் லேண்ட் அது இங்கே பாருங்க. ஃப்ளைட் லேண்ட் அங்கே கொஞ்சம் நல்லா ஜூம் ஆன் பண்ணி இருங்க. பாருங்க, ஃப்ளைட் இஸ் கோயிங் டு லேண்ட். பெருசாக இருக்கு, உங்களுக்கு சின்னதாக இருக்கும். லேண்டிங் 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 லேண்டிங். தர இறங்க போகிறது. கொஞ்சம் இங்கே ஷேக் இருக்கும், அங்கே ஷேக்லாம் ஸ்மூத்தாக போட் கிராஸ் ஆகி இறங்கிட்டு இருக்கு. லேண்டிங் லேண்டிங் அப்படியே ஒரு ஃப்ளைட் அப்படியே டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் ஆயிடுச்சு. சரி, நான் பிரச்சனை லேண்ட் ஆயிடுச்சு. 1 minute ஆகும் லேண்ட் ஆகுது. வண்டி கிளியரன்ஸ் கொடுத்து இது பண்ணி சோப் பார்த்து கொஞ்சம் ஊர் வந்து ஒன்றுதான்டா பேசியே கூலாக இருந்தது. ஆமாம், அப்படிதான் நானும் சொல்லுவேன். ஏசி கூல் பேசி கூலாவது காரே கூலாயிடுச்சு. ஆமாம், ரொம்ப கொஞ்சம் க்ளோ பண்ணிக்கலாம்.
சார்ஜர் வயர். சார்ஜர் என்னோட இந்த பேக்ல இல்லை, ஆரஞ்சு கலர் பேக்ல இல்லை, பின்னாடி என்னோட இந்த ஸ்கூல் பேக்லையா? பேக். எப்படி எடுப்பாங்க அம்மா? ஏன் சார்ஜ் டவுனா பேட்டரி? 5% எவ்வளோ? 5%ல இருந்து கோயம்புத்தூர் பிரிட்ஜ் வருது. வந்துட்டோம் 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 ஏர்போர்ட். கோயம்புத்தூர் 16 கிலோமீட்டர்ஸ். நான் என்ட்ரு ஆயிருக்கும், உள்ளே என்ட்ரு ஆயிருக்கும். ஒரு வெல்கமிங் போர்டு வரும், அது இல்லை இன்னொன்று. இதுக்கு மேலே அதை எடிட் ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு போடணும். தான் இருக்குல்ல மெயின் டாஸ்க். நெக்ஸ்ட்டு டாஸ்கே அதுதான். எனக்கு நெட்டு இது போட்டால் பேட்டரி சல்லுன்னு குறைஞ்சிரும். எங்கள் அப்பா நிறுத்திட்டாரு 5 மினிட்ஸ்க்கு. சார்ஜர் எடுக்கணும். இப்படி கீழே போய் மக்களே, நான் இது வாங்கியிருந்தேன். இப்போ நான் இங்கே அடிக்க போகிறேன். சரி, வர மாட்டேங்குது. ஏதோ ரொம்ப நல்லா இருக்கு. மறுபடியும் இங்கே உள்ளே போட்டுடலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கிறது என்று இது சொல்லுகிறோம். சரி மக்களே, நான் வந்து பாய் சொல்ல மாட்டேன். பாய். ரெஸ்ட்டு எங்கள் அப்பா சொல்லி